ஹாய், இன்றைக்கி டேஸ்டியான பேபி பிரேக்ஃபாஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்கள் குழந்த எதையுமே சாப்பிட மாட்டேங்குது அப்படின்னா இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு மிக்சியில் 1 கப் கோதுமை மாவு, 1 வாழைப்பழம், 1 பிஞ்ச் சால்ட் போட்டுக்கிறேன். கொஞ்சம் பெரிய குழந்தையாக இருந்தால் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக தண்ணி ஊற்றி நான் ஒரு கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ ஒரு தோசைக்கல் எடுத்து வச்சு தோசைக்கல் காஞ்ச உடனே 1 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு நெய் உருகின உடனே நான் எடுத்து வச்சுருக்க பேட்டர் ஸ்பூனில் கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாக தோசை மாதிரி நான் ஊற்றிக்கிறேன். இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை எங்கள் பாப்பாவுக்கு நான் சாலிட் ஸ்டார்ட் பண்ணக்கப்புறம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். இதில் வாழைப்பழம், கோதுமை மாவெல்லாம் இருக்கிறதுனால ஹெல்த்தியாகவும் இருக்கும், ஃபில்லிங்காகவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பிரேக்ஃபாஸ்ட்டாக குழந்தைங்களுக்கு கொடுத்து அனுப்பலாம். அதே மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். சிம்பிளாக டக்குன்னு பண்ணிடலாம். இப்போது 1 சைடு வெந்த உடனே நான் இன்னொரு சைட் ஃப்ளிப் பண்ணி போட்டுட்டு மேலே இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிறேன். அவ்வளோதான், வீட் பேன் கேக் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நிறைய பேபி ஃபுட்ஸ் பார்க்கணுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.